பாஸ்மதி ரைஸில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறைய சிக்கன் பொரிச்சு போட்டு கராட் லீட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு செஞ்சுருக்கிறேன். அதோட சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அடிப்பொலியாக இருக்குது. பார்க்குக்கு வந்தாச்சு. இண்டிய பொழுது பார்க்கில் தான் போகுது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத வகையாக இருக்குது. வெளியே வந்துட்டோம். வெளியே தான் இன்றைக்கு சாப்பாடும் பார்க்கலையே. போன வருஷம் தான் மேடம் சுடா குட்டின்ட்டு செல்வி ஸ்டிக் எடுத்துன்னு வர மறந்துட்டேனே. இங்கே போடுங்க, அவ்வளோ வெயில் இல்லை. முன்னக்கா போடுங்க கொஞ்சம் நித்திரோல். கலட்டுவோம் கிட்டோ சுடாக்குட்டி. சுடக்குடிக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் பெரிய பிரச்சனை. முதல்ல சுடக்குடி சாக்லேட் சாப்பிடுவோமாங்கோ. சாக்லேட் என்னன்னு ஓடி வாரது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சாப்பிட்டேன்னா சாக்லேட் சாப்பிடலாம். இருங்கோ, இது சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிடுவோம். இருங்கோ, சாப்பிட்டு சாக்லேட். வந்ததும் லேட் ஆகிட்டு, சமைச்சு எடுத்துகிட்டு வரவே லேட் ஆகிட்டு, வந்த உடனேயுமே சாப்பிட வலிக்கிட்டாச்சு. அவள் சாப்பிட மாட்டாவான். கொஞ்சம் நேரம் ஃபோனில் சுட்டி டிவி போட்டுட்டு சாப்பாடு கொடுக்குறேன். அதால் வலிமை கட் பண்ணியிருக்கு. காப்பிரைட் வந்தாலும்ண்டு. நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ். இப்போ தான் நல்லா சுட சுட செய்து எடுத்துகிட்டு வந்தது. வெங்காயம், லீட்ஸ், கேரட், மற்றது சிக்கன் பொரிச்சு போட்டு முட்டையும் போட்டுருக்குறேன். வீட்டை செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சுடக்கூடியும் சாப்பிட்றது ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டையே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன் உண்ட சாப்பாடு அப்படியே இருக்குது. தீத்தி விளையும் சாப்பிடவே மாட்டேன்றா. எப்படியாவது 2-3 வாய் கொடுத்துருவணும். இல்லை இப்போ ஓடி விளையாடுவா. விளையாடிட்டு வேற கொடுக்கலாம், சமைச்சிடும். அங்களையும் இன்றைக்கு ஆக்கள் தான் நிற்கணும். பார்க்கலாம், தூரமாக இருக்கணும். அடுத்தது அவாவுக்கு தீத்திட்டு நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் அடிப்பொலியாக தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் நக்கல் பண்ணுறார். பொலி சுடக்குடின்ற சுட்டி டிவி போகுது, அதால் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சுடக்குடி என்ன சாப்பிட்றீங்க? சுரம்மா என்ன சாப்பிட்றீங்களாண்ணா? சுரம்மா என்ன சாப்பிட்றீங்க? சுரம்மா என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. சுடக்குடி என்னென்ன சாப்பிட்றீங்க? நம்மட்டாங்க. சுரம்மா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. தொடர் வேது இருக்க முடியல. சொல்ல ஆடப்புறா வேறுங்க. கொஞ்சம் ஆடுறத பாருங்க. சொன்ன கதையா இருக்கா சொல்லுங்க. சொன்ன கதையா இருக்கா சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஜென்னி வெள்ளக்காரங்க பால் எடுத்து வச்சிருக்கிறான். விளையாடினா மறக்க சித்தியாக்கள் விளையாடட்டுமா? அப்படி இருக்க கால சுடாக்குட்டி விட்டார். சித்தியை கையோட கூட்டிட்டு வந்துடுவி நம்ம வீட்டை. பாட்டி அப்படி நடப்பா. பாட்டி நடந்து காட்டுங்க ஒருக்கா. பாட்டி பாருங்க, பாட்டி அப்படி நடக்க போறோம். போல் போல் சுரமாண்ட போல். பாட்டி எப்படி நடப்பா? ஐயோ பாட்டி நடக்கிற போட்டி. போன அப்பாவையும் பொண்ணுவையும் காணலன்னு தேடிக்கொண்டு வர. சுரக்குடி சுரக்குடி குளத்தை நிரப்புறா. இந்த கரையாண்டைக்கு புல்லா நிரப்பிட்டு தான் போவான். என்னங்க யாரோ தாடி ஊண்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ள. ஆனால் ஊண்டிட்டு கல்லில் போட்டுக்கூட அங்கே போக வேணாமண்டோ. அப்படியா இருக்காது.
சுடாக்குடி அரைவாசி நிரம்பிட்டா ம் ம் அம்மா போய் கல்லெடுத்து வான்னு என்னோட என்ன கல் பிறக்குது எனக்கு வேலை ம் அதுக்கு தான் நான் அந்த பான் எடுத்து வச்சுட்டு மறந்தே வந்துட்டேன் கொண்டு வரோம் பானி ஸ்டாண்டு கூட வந்து சுடாக்குடி ஹலோ சொல்லுங்க திரும்ப ஹலோ சொல்லுங்கண்ணா சுடாக்குடிங்க அம்மா பேருங்க ஹலோ சொல்லுங்க மூன்று கிலோ கல்ல கொடுத்துக்கூடா சுடாக்குடி ம் ம் எல்லாத்துக்கும் மேலே சுடாருண்ட கொண்டு திரும்ப கொண்டு தான் படிவா கேட்டுடா கட்டிக்காரி கழட்டி நடந்தால் நல்ல மாம் தான் காலுக்கு நல்ல மாம் நரம்புவல் ரத்த ஓட்டத்துக்கு வாமா கரைக்க விடுங்க நாங்கள் எல்லாரும் தூரணிக்க வந்து இறங்கியும் விட்டுருவாங்க அங்கே 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 துளரும் வராவதையா இதுக்குள்ள ஒரு வீடியோ இருக்கு ம் பரவாயில்ல பாருங்க இங்கே வைக்கப்படாதீங்க என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே யார் எனக்கா வைக்கமா நான் சொல்ல வாரீங்க நீ வள்ளிட்டு போ கல்ல மீன் பிடிக்க போறாரா மீன் நல்ல பெரிய மீன் நிற்குது குளத்துக்குள்ள ஒரு மீன் 5 கிலோ 6 கிலோக்கு மேலே வருமே நாங்க அவ்வளோ பெருசு அங்கே இந்த சின்ன பிள்ளையமோட அப்பா நிற்கணும் விளையாடி குளத்துக்குள்ளே சைட்டுக்கு அரிக்காமல் கல்ல போடுறது நீங்களெல்லாம் குளத்துக்குள்ளே எடுத்துறீங்க சுறாக்குட்டி ஒரு நாளைக்கு போலீஸ் பிடிச்சி ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய்க்க தெரியும் சுறாக்குட்டியை சணலோ என்னன்னு தெரியலை நல்லா வளர்ந்து நிற்கிது நல்ல சத்தமாக இருக்குது காத்தடிக்க அசைவுக்கு எங்கட ஆப்பிள் எல்லாம் காகம் எடுத்துன்னு போகுது ம் காட்டக்கூடாது குட் குட் காட்டக்கூடாது ம் சூரியனை முகில் மறைக்குது பாருங்க சூரியனுக்கு முன்னுக்கு தான் முகில் நிற்குது பார்க்க அழகா இருக்கு அவ்வளோ வானமும் சாப்பிட்டு குளத்துக்குள்ளே விளையாடி களைச்சி போயிட்டினா ரெஸ்ட் அடிக்கணுமா இப்போ சுடாக்குடி நித்திர கொள்வா நல்லா நித்திர போகும் இப்போ நல்லா காற்றுக்கு சுடாக்குடி நித்திரையாக போயிட்டா சுடாக்குட்டிக்கு காவல் அப்பா அது என்னண்டா அந்த இலையான் எறும்பு அதுகள் வந்தாலும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் சுடாக்குட்டி விளையாடுங்க அடியை பார்த்ததோ சொல்லுங்கம்மா அடியை பார்த்ததோ சுதரம்மாண்ட அடியை பார்த்ததோ சுதரம்மாண்ட அடியை பார்த்ததோ குரல் வித்த பாட்டு நாங்கள் விளையாடிட்டு இனி வீட்டை போக போகிறோம் அடியை பார்த்ததோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிக்க 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 நன்றிகள் பாய் சொல்லுங்க சுடா ஜீஸ் ஜீஸ்